மேற்பார்வையாகவும் உள்ளது. இந்த முழு உலகமும் ஜட இயற்கையின் 3 குணங்களால் மயக்கப்படுவதால் பொதுவான கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா அந்த சக்தியால் மூடப்பட்டு பரமபுருஷ பகவானை பார்க்க இயலாது என்பது பகவத்கீதையில் கூறப்படுகிறது. மேகத்தினை சான்றாக்கி மிக அழகாக இக்கருத்து இங்கே தரப்பட்டுள்ளது. திடீரென்று வானில் ஒரு பெரிய மேகம் தோன்றலாம். இந்த மேகம் 2 வழிகளில் உணர்ந்தறியப்படுகிறது. அந்த மேகம் சூரிய சக்தியின் படைப்பாகும். ஆனால் கட்டுப்பட்ட நிலையில் உள்ள மனிதனுக்கும் அவனது கண்களுக்கும் அது ஒரு மறைப்பாகும். மேகத்தால் சூரியனை பார்க்க இயலாது. சூரியன் உண்மையில் மேகத்தால் மறைக்கப்படுகிறது என்பதில்லை. சாதாரணமானவரின் பார்வை மட்டுமே மறைக்கப்படுகிறது. அதுபோல மாயைக்கு அப்பாற்பட்ட பகவானை மாயையால் மூட இயலாது. ஆயினும் ஜடசக்தி சாதாரண வாழும் உயிரினங்களை மூடுகிறது. மூடப்பட்ட அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் சாதாரண வாழும் உயிரினங்களாகும். யாரிடமிருந்து மாயாசக்தி படைக்கப்பட்டதோ அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். வியாசதேவர் அவருடைய ஆன்மீக பார்வையால் பகவானையும் அவருக்கு பின்னால் ஜடசக்தி நிற்பதையும் பார்த்தார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 17ஆம் அத்தியாயத்தில் மற்றொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருள் சூரியனை மறைக்க இயலாதது போல ஜடசக்தியால் பகவானை மறைக்க இயலாது என்பதை இது குறிக்கிறது. சூரியனை ஒப்பிடும் பொழுது அதிக முக்கியமில்லாத அதிகார எல்லையை இருளால் மூட இயலும். இருளால் சிறிய குகையை மூட இயலும், ஆனால் திறந்த வானத்தை மூட இயலாது. அதுபோல ஜடசக்தியின் மூடும் ஆற்றலுக்கு எல்லை உண்டு. பரமபுருஷ பகவானின் மீது செயல்பட இயலாது. அதனால் அவர் விபு என்று அழைக்கப்படுகிறார். மேகத்தின் தோற்றம் சூரியனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் போல ஜடசக்தியின் தோற்றம் குறிப்பிட்ட இடைவெளியில் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவருடைய ஜடசக்தி ஜட உலகை படைக்க உபயோகப்பட்டாலும் அந்த சக்தியால் அவர் மூடப்பட்டு இருக்கிறார் என்று பொருள் அல்ல. ஜடசக்தியால் மூடப்பட்டவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவான் ஜடசக்தியை படைப்பில், பாதுகாப்பில், அழிப்பில் அவருடைய ஜட உலக லீலைகளுக்காக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா மூடப்பட்டுள்ளது. மேக மூட்டத்திற்கு அப்பால் பிரகாசமான சூரியன் இருப்பதை அறிவு குறைந்த மனிதரால் புரிந்து கொள்ள முடியாதது போல காரணங்களுக்கெல்லாம் காரணமாகிய பரமபுருஷ பகவான் ஜடசக்திக்கு அப்பாற்பட்டவர் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो महावन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। O Lord Gopal, please kindly accept even my words as your cows. Only then will your beloved devotees enjoy their milk. Hare Krishna. Sorry. ஓ பகவானே, கோபாலா பகவானே, என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய பசுக்களை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். So this is Kapila Dev is beginning to unpack his Sankhya philosophy in this chapter where we've already heard the emphasis will be on Gyan. கபிலதேவர் சாங்கிய தத்துவத்தை இந்த அத்தியாயத்தில் விளக்க தொடங்குகிறார். ஏற்கனவே நாம் பார்த்த சில ஸ்லோகங்கள் மூலமாக இது ஞானத்தை பிரதானமாக கொண்டது என்பதை அறிகிறோம். ச ஏஷ பிரகிருதிம் சூக்ஷ்மாம் தைவீம் குணாயம் விபுः யத்ரிச்சயைவோபகதாம் அபியபத்யத லீலயா. ச ஏஷ விபுः சூக்ஷ்மாம் தைவீம் குணமயீம் பிரகிருதிம் உபகதாம்
Idrichaya lilaya eva abhyapadyata. This means that the Lord, only as a matter of his own sweet will, has approached this energy of his, this gunamayi prakriti, which is very subtle and divine. பகவான் அவருடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே இந்த ஜடசக்தியை அணுகுகிறார். And there are many things that we will discuss in this regard. One thing I've noticed is that there's a great deal of commentary on this verse, but not from the Gaudiya Vaishnava Acharyas. இதை பற்றி நாம் இன்று விரிவாக விவாதிக்கலாம். இந்த பொருளுரையில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது பெரிய பொருளுரையா இருக்கு. ஆனா இது கௌடிய சம்பிரதாயத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு பொருளுரை அல்ல. Gaudiya Vaishnavas, of course, they're always conscious of the importance of the Lord's own potency. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் இந்த பகவானின் இந்த ஜடசக்தியையும் அவருடைய எல்லா இடத்திற்கும் பரவும் அந்த சக்தியின் ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். So maybe the things that are obvious to the Gaudiya Vaishnavas are not so for the others. கௌடிய சம்பிரதாயத்தில் உள்ளவர்களுக்கு எது மிகவும் வெளிப்படையாக உள்ளதோ அது மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Madhvacharya has given a very brief gloss of only one word here. He explains that the word ubhagatam, to having approached, in his interpretation means samipastham. The Lord was situated there closely. மத்வாச்சாரியர் மிக சிறிய ஒரு விளக்குரையை, ஒரு 1 அல்லது 2 வாக்கியத்தில் ஒரு விளக்குரையை கொடுத்துள்ளார். அவர் குறிப்பாக இந்த உபாகதாம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் வழங்கி இருக்கிறார். பகவான் அங்கு நிலை பெற்றிருக்கிறார் என்று ஒரு அர்த்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். In the first canto we hear, and in Jiva Goswami's Shatsandarbhas also, we hear that the material energy is standing at a respectful distance from the Lord. ஜீவ கோஸ்வாமி சத்சந்தர்பம் என்ற ஒரு இலக்கியத்தில், வேத இலக்கியத்தில், பகவான் அவருடைய சக்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தள்ளியே இருக்கிறார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். So that's another way we can see this gloss here. Samipastham. She's situated nearby. But Sridhar Swami says that this prakriti is functions. ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் இந்த பிரகிருதி என்பது 2 செயல்களாக பிரிந்துள்ளது என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். Avarana Shakti and Vikshepa Shakti. ஆவரண சக்தி, விக்ஷேபன சக்தி. Srila Prabhupada, Shepatnika Maya and the Avaranatmika Maya. Terminologies. Okay. Avarana Atmika Maya, Sansheba Atmika Maya. I mean, the words are synonymous. One aspect of Maya's potency is to obscure the truth of the situation. இந்த மாயையோட ஒரு ஆற்றல் என்னன்னா, உண்மையை மறைக்கும் அந்த ஆற்றலை அது கொண்டுள்ளது. அது ஒரு சக்தி, மாயையோட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். Or to cover the living entity with ignorance. Avarana. ஆவரண அப்படின்னா, அது இன்னொரு வகையில சொல்லணும்னா, உயிர்வாழிகளை வந்து அந்த உண்மை தத்துவத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. And the other aspect of Maya, Vikshepa or Sankshepa, is to misrepresent or to delude the living beings. இன்னொரு கோணத்தில், மாயாவோட இன்னொரு கோணத்தில் உள்ள சக்தி என்னன்னு அப்படின்னா, இந்த உயிர்வாழிகளை குழப்பத்திற்குள்ளாக்குவது அல்லது தவறான ஒரு புரிதல்ல அந்த உயிர்வாழிகளை கொண்டு செல்வது.
So in other words, when we mistake a rope to be a snake, these two functions are at play. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கயிறை ஒரு பாம்பா நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு உதாரணத்துல இந்த இரண்டு கோணங்களையும் அதுல செலுத்தி நம்ம இந்த உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். Unless you don't realize that it's only a rope, you cannot take it as a snake. நாம அந்த கயிறு தான் அப்படின்றத உணராத வரைக்கும் அத பாம்புன்னு அதை தவறாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். So that's called avarana, covering. இது ஆவரண, அந்த மறைக்கும் சக்தி. And the vikshepa is that you think that it's a snake. You're convinced it's a snake on that basis. இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா விக்ஷேப அப்படின்னா அந்த மாயையோட இன்னொரு சக்தி என்னன்னா, அந்த கயிறை பாம்புன்னு நம்ம நம்புறோம், அதை ஏத்துக்கிறோம், பாம்புனே அதை ஏத்துக்கிறோம். But that conviction is simply an error. It's false, wrong. ஆனால் அந்த புரிதல் ஒரு தவறான புரிதல், அது சரி கிடையாது. So these are the two functions that Sridhar Swami explains here of Maya. ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் மாயையோட இந்த இரண்டு ஆற்றலை தான் இங்க விளக்குறாரு. So similarly, he goes on to say that the jiva's material designation, bodily misconception of life, ignorance, that comes from the avarana potency. அதை தொடர்ந்து அவர் இந்த ஜீவன் தன்னை உடலோடு அடையாளம் காணுதல் அப்படின்ற ஒரு தவறான அந்த அடையாளம் காணுதல் தன்மை அப்படின்றது அந்த ஆவரண சக்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. But somebody is deluding us. Someone is convincing us of the wrong thing. Who is that? ஆனா அப்படி அந்த தவறா நம்ம அடையாளம் காண்றத யாரோ ஒருத்தர் நம்மள அந்த தவறா அடையாளம் காணும்படியாக நம்மள ஏமாத்துறாங்க. அது யாரு? That vikshepa shakti is Maya, Parameshwari. அந்த சக்தி தான் விக்ஷேப பரமேஸ்வரி மாயா சக்தி. So the Purusha or the living being is twofold also. இதுல புருஷர் அந்த ஜீவன் அப்படின்றதும் இரண்டு கோணங்கள் இருக்கு, இரண்டு வகைகள் இருக்கு அதுல. Remember, in Sankhya philosophy, there's only two things. There is Purusha and Prakriti. We've been discussing Prakriti. இப்போ சாங்கிய தத்துவத்துல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல இரண்டு தலைப்புகள் இருக்கு. என்ன? ஒண்ணு புருஷ, இன்னொன்னு பிரகிருதி. Now we're discussing the Purusha, which is also comes in two flavors. அதுல அந்த புருஷர் அப்படின்ற ஒரு தத்துவமே அதுவுமே இரண்டு வகையான ஒரு கோணத்துல வருது. One is the jiva, the other is the Ishvara. அதுல ஒன்று ஜீவனாகிய கட்டுண்ட ஆத்மாக்கள், இன்னொன்னு ஈஸ்வர பரமாத்மா. In other words, one is Periya Purusha and the other one is Chinna Purusha. அல்லது அந்த புருஷர்களே இரண்டு வகைகள், ஒன்று சிறிய புருஷர்கள், இன்னொன்று பெரிய புருஷர். So in this way the conditioned soul transmigrates through a lack of discrimination between matter and spirit. He can't see the difference between matter and spirit, Purusha and Prakriti. He can't see the difference. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த வகையான ஒரு மாயை, ஒரு மறைக்கப்படும் தன்மையால ஜீவன்களாகிய புருஷர்கள் இந்த ஜடத்திற்கும் இந்த ஆன்மாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. He undergoes samsara because he's in ignorance in these ways. அந்த ஜீவனாகிய புருஷர்கள் அறியாமையினால மூழ்கி இருப்பதால் சம்சாரத்திற்குள்ள அவங்க ஆழ்த்தப்படுகிறார்கள். But the person who creates this material universe and who dominates this material nature, that is Ishvara. He's not in Maya. ஆனால் யார் இந்த ஜட உலகை படை பரமபுருஷர், அவர் மாயையின் சக்திக்கு உட்பட்டார். Will explain the material existence of the living entity through his lack of discrimination, aviveka. ஸ்ரீதர் சுவாமி இந்த பதத்தில் தொடங்கி அடுத்த ஒரு 5 பதம் அதுல இந்த ஜீவனாகியவர் எப்படி இந்த மாயைக்கு உட்பட்டு இருக்கிறார், கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார், இந்த மாயையில நம்மளோட இருப்பு எப்படி இருக்கு அப்படின்றத விளக்குறாரு. Now the word is used
which means subtle. இதுல சூக்ஷ்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. So this word sukshmam, according to Sridhar Swami, it means subtle. இதுல அந்த சூக்ஷ்மம் அப்படின்றது வந்து ரொம்ப நுட்பமான அப்படின்றது ஒரு அர்த்தத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. Unmanifest is a better word. Avyaktam. அது வந்து இன்னொரு வகையில சொல்லணும்னா தோன்றாதது. That means that these two functions of Maya are imperceptible to the jiva who is under their influence. அதுக்கு அப்ப இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவனாகியவர்கள் கட்டுண்ட ஆத்மா ஆகியவர்கள் அறியாமையில இருப்பதனால இத புரிந்து கொள்ள முடியாது. Okay, so that is sukshmam. And another word that's describing this gunamayi prakriti is daivim, which means divine, belonging to Lord Vishnu. அது சூக்ஷ்மம். இப்ப இந்த வார்த்தைக்கான சூக்ஷ்மம்கான பொருளை பார்த்தோம். இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பதத்துல, தெய்வீம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து விஷ்ணுவுக்கு தொடர்புடையதுனால இது வந்து தெய்வீகமான சக்தி. This is the external potency, Mahamaya. இது வந்து பகிரங்கமான சக்தி, பகவானுடைய பகிரங்கமான சக்தி மகாமாயா. But even the external potency also belongs to Vishnu, and therefore it's also called divine, Daivim. அது பகிரங்க சக்தியா இருந்தாலும் அந்த சக்தி விஷ்ணுவை சார்ந்து இருப்பதால், விஷ்ணுவுடைய அங்கமாக இருப்பதால் அந்த சக்தியுமே தெய்வீக சக்தி என்றே அறியப்படுகிறது. So the core sentence here is that as a matter of only his own sweet will, he is voluntarily accepting this material nature, that Purusha accepts Prakriti. அதனால இந்த பதத்துல விளக்கப்பட்டிருக்க மாதிரி பகவான் அவருடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே இந்த ஜட சக்தியை அவரது லீலைக்காக ஏற்றுக்கொள்கிறார். In Krama Sandarbha, Jiva Goswami also explains this verse. கிரம சந்தர்ப்ப அதுல ஜீவகோஸ்மை அவர்களும் இந்த பதத்திற்கான ஒரு விளக்க உரையை தருகிறார். Saesha Paramatma Yadrichaya Svairitaya Ya Lila Taya Bhyapadyata Aikshata. That same person who is Paramatma glanced at Maya by his own sweet will alone, as a pastime. இந்த பரமாத்மா பகவான் அவர்கள் அவருடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே இந்த ஜடசக்தியை மாயா சக்தியை மீது அவரது பார்வையை அவர் செலுத்துகிறார். It's simply his pastime. அது வந்து அவரோட லீலைக்காக அவரோட பார்வையை அந்த ஜடசக்தி மேல செலுத்துறாரு. This is hard for us as conditioned souls to really understand. இது வந்து sorry Prabhu, this is for us to understand. For us as conditioned souls, it's very difficult to understand how Krishna doesn't do anything except by his own sweet will. இது வந்து நம்ம கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயம், புரிந்து கொள்றதுக்கு மிகவும் ஒரு கடினமான விஷயம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து அவரோட லீலைக்காக இப்படி அவர் பார்வையை அந்த ஜனசக்தியை மேல செலுத்துறதுன்றது வந்து நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். He is only motivated by wants. We're all motivated by needs. அவர் இந்த அவருக்கு ஒரு முறை இந்த பார்வையை செலுத்துறதுன்றது ஒரு முறை உந்துதல்னால அவர் செலுத்துறாரு. ஆனா அந்த ஜீவசக்திகள் ஒரு தேவையினால உந்தப்பட்டு இந்த விஷயத்துக்குள்ள வராங்க. So this is very difficult for us to understand. We do things because we have to do things. He's not like that. He does whatever he wants. இது வந்து ரொம்ப புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து நம்ம தேவைக்காக இந்த செயல்கள்ல, இந்த பௌதிக பந்தத்துல இந்த செயல்களுக்காக இதுல இறங்கி உள்ள வரோம். ஆனா அவர் வந்து அப்படி வந்து கட்டுண்ட நிலையில வந்து இந்த நிலையை பண்றது இல்ல. Why do we have needs? Because we're not in control of everything. We need to try to counteract the influence of Maya. இதுல நமக்கான தேவை என்ன இருக்குங்க? ஏன்னா நம்ம கிட்ட முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இல்ல. அதனால இந்த மாயா சக்தி எப்பவுமே நாம எதிர்க்க வேண்டி உள்ளது. The only way that we can counteract the unwanted impositions of Maya are by meeting our necessities somehow or other, working against. It's like swimming upstream. It's difficult.
இதுல நம்மளோட இந்த தேவைகள் அப்படின்றத பாக்குறப்போ இந்த மாயை நம்ம மேல திணிக்கப்படுவதை வந்து எப்படி நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நம்மளோட தேவைகளை வந்து அதுல பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது இல்ல இதுல இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா இந்த ஆறுல வந்து நீர் போக்கு ஒரு வகையில ஒரு திசையில இருக்கும்போது அதை எதிர் திசையில நீந்துறதுக்கு இது சமம். Satya Kama Satya Sankalpa. The Shruti mantra says, whatever the Lord desires, it's instantly a fact. இதுல பகவான் எதெல்லாம் அவர் விருப்பப்படுறாரோ அவரோட சங்கல்பத்தினால அது உடனடியா நடக்குது. அது we are not like that. நாம அது மாதிரி இல்ல. So lokavatu lilai kaivalyam. The Lord has pastimes similar to the activities of this world, but they're not driven by need. பகவானோட செயல்களும் நம்மளோட இந்த ஜட உலக செயல்களை ஒத்திருப்பதாக இருக்கிறது. ஆனால் மேலோட்டமாக அது பார்ப்பதற்கு அது ஒரே மாதிரி இருந்தாலும் பகவான் அவரோட தேவைகளுக்காக இது செய்யறது இல்லை. This is what Vyas says in his Vedanta Sutra. இந்த பொருளை தான் வியாசதேவர் அவரோட வேதாந்த சூத்திரத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு. The Lord seems to be part of this world, but he isn't. பகவான் இந்த உலகத்துல ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி மேலோட்டமாக தெரிகிறது, ஆனால் அவர் அப்படி இல்லை. So, sa aikshata. In this way, the Lord, according to Aitareya Upanishad, the Lord glanced over this prakriti. தைத்திரேய உபனிஷத்து ஐத்திரேய உபனிஷத்துப்படி பகவான் இந்த ஜடசக்தி இந்த மாயா சக்தி மீது பார்வையை செலுத்தி இந்த படைப்பை நடத்துகிறார். So this is Jiva Goswami's contribution to this discussion. இதுதான் வந்து ஜீவ கோஸ்வாமி அவரோட அந்த இந்த பதத்திற்கான விளக்குரை. Vishwanath Chakravarti Thakur says, Esha Paramatma Yadrichayaiva Swairitayaiva Swashaktitvarupagatam Karnava Bandha Jagat Sriksha Samaya Eva Leelaya Avyabhadyata Jiva Shakti Rupam Viryam Tasyam Aradhana Aikshate Tyarthaha. Paramatma contacting Prakriti by his own sweet will, since it's his energy, accepted that Prakriti as his pastime. விஸ்வநாத சக்கரவர்த்தியும் இதே மாதிரியான ஒரு விளக்குரையை தருகிறார். பகவான் அவரோட சுய விருப்பத்தின் பேரில் இந்த மாயாசக்தியின் மீது பார்வையை செலுத்தி இந்த படைப்பை நடத்தி அதை தன் நிலையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். And when he desired to create the universe for the jivas bound up by karma, then he accepted Prakriti. அவரு இந்த ஜட உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களின் கர்ம வினைகளுக்காக இந்த படைப்பை அவரு நடத்துறாரு. ஆனா அதையே அவர் அந்த லீலையை அவர் ஏத்துக்கிறார். And the Lord is so omnipotent that all he had to do is glance at material energy and she immediately became impregnated with all the jivas. பகவான் அவர்கள் சர்வசக்தி சர்வசக்தி கொண்டிருப்பவராக இருப்பதால் அவர் அந்த மாயாசக்தியை தனது மீது ஒரு பார்வையை செலுத்திய உடனேயே அந்த ஜடசக்தியானது கருவுற்று எல்லா ஜீவராசிகளையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. Oh, actually this verse is really about the Lord accepting his potency. அதனால இந்த உண்மையிலே இந்த பதத்துல நம்ம பார்த்தோம்னா பகவான் வந்து அவரோட சக்தியை அவரோட ஒரு சக்தியை அவர் ஏற்றுக்கொள்றத பற்றிதான் அந்த பதத்துல விளக்கப்பட்டிருக்கு. And of course we've mentioned already Jiva Goswami's Sandarbha. Practically all it deals with is the Lord and his relationship with his potency, especially his internal potency. இதே கருத்து தான் ஜீவ கோஸ்வாமி அவரோட சந்தர்ப்பத்துல தராரு. பகவான் அவரோட சக்திகளை எப்படி அவரோட சக்தியை எப்படி ஏற்றுக்கிறாரு, அது எப்படி நிலையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத வந்து விளக்கி இருக்காரு. The Vaishnavas, they're primarily concerned with the Lord's internal potency, Srimati Radharani. கௌடிய வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் பகவானோட அந்தரங்க சக்தி அதை பற்றி தான் ரொம்ப வந்து நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கௌடிய வைஷ்ணவர்கள் கொடுக்குறாங்க. அவரோட அந்தரங்க சக்தின்னு நம்ம சொல்றப்போ அது யாரை குறிக்குதுன்னா ஸ்ரீமதி ராதாராணி. But this is not how Srila Prabhupada comments on this verse in his first sentence. ஆனால் இது வந்து பிரபுபாதர் அப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்கல இந்த பொருளுரையில.
We've already heard in this verse, he says the word Gunamayim is very significant because Daivim means the energy of the Lord, but Gunamayim means invested with the three modes. அவரு நம்ம ஏற்கனவே இதுல பேசியிருக்கோம். தெய்வீம் அப்படின்னா அது வந்து தெய்வீகமான சக்தி அப்படின்னு ஒரு பொருள். குணமயம் அப்படின்றது இந்த முக்குணங்களால் நிறைந்தது. In the last sentence of his first paragraph, Srila Prabhupada then paraphrases what we've already heard from previous acharyas. பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில இந்த முதல் பத்தியில கடைசியில முந்தைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே அவர் மேற்கோள் காட்டி அதையே அவர் திரும்ப இன்னொரு முறை அவர் விளக்குறாரு. The Lord, the energy emanating from the Supreme Personality of Godhead manifests in two ways. One, as an emanation from the Supreme Lord, and two, as a covering of the Lord's face. இந்த பகவானிடமிருந்து வெளிப்படும் இந்த ஜடசக்தியானது இரு கோணங்கள்ல இரு வகையில வெளிப்படுது. ஒண்ணு அவரிடமிருந்து தான் அது வெளிப்படுது ஒண்ணு, இன்னொன்னு ஜீவாத்மாக்களை பகவானுடனான அறிவை மறைக்கிற மாதிரி இருக்காது. Srishti sthiti pralaya sadhana shakti reka chayeva yasya bhuvanani vibharte durga ichhanurupamapi yasya cheshtate sa govindam adi purusham tamaham bhajami. Lord Brahma, in his wonderful prayers of Brahma Samhita, he glorifies this relationship between the material energy and the Supreme Lord. பிரம்மா அவர் இந்த பிரம்ம சம்ஹிதையில பகவானுக்கும் அவருடனான இந்த ஜடசக்திக்கும் இடையேயான ஒரு உறவை அவர் ரொம்ப அதை அவர் ரொம்ப வாழ்த்தி அதை பாடுறாரு அந்த பிரம்ம சம்ஹிதையில. In Bhagavad Gita, Srila Prabhupada continues, it's said that the whole world is illusioned by these three modes of material nature. பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் என்னன்னா இந்த முக்குணங்களால அவங்க இந்த அறியாமையினால மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க. He's referring to Bhagavad Gita. அவர் பகவத்கீதையை குறிப்பிடுறார், மேற்கோள் காட்டுறாரு. Which verse in Bhagavad Gita? பகவத்கீதையோட எந்த பதத்துல அது மேற்கோள் காட்டுறாரு? Tribhir ganamayair bhavair ebhi sarvamidam jagat mohitam nabhijanati mamebhya paramavyayam. This is chapter 7, text 13. 7வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அதுல இத பத்தி விளக்கி இருக்கிறத பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறாரு. It means, deluded by the three modes of material nature, the whole world does not know me, who am above the modes and inexhaustible. அதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் இந்த முக்குணங்களால கவரப்பட்டு மூடப்பட்டு அதனால என்னை அறியாம இருக்காங்க. And in his purport to that verse, Srila Prabhupada says that the whole world, being enchanted by passion and goodness and ignorance, they cannot recognize the Supreme Lord. அந்த ஸ்லோகத்தோட பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார், ஜீவாத்மாக்கள் எல்லோரும் இந்த தீவிர குணம், அறியாமை குணம், நற்குணம், இந்த 3 குணங்களால மயக்கப்பட்டிருக்கிறதுனால பகவானுடனான அறிவு இல்லாம இருக்காங்க. Conditioned souls who are under the influence of these two functions of Mahamaya, they can only transmigrate again and again to a particular type of psychological and biological activity. இந்த கட்டுப்படுத்த ஆத்மாக்கள் இந்த மகாமாயோட 2 செயல்களினால என்ன ஆகுது, அவங்க அறியாமை குணத்துல மூழ்கடிக்கப்பட்டு அவங்களோட ஒரு பிறப்பில் இருந்தும் வேற வேற உடல்களுக்கு அவங்களோட ஆத்மா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. Even in civilized society, which means society that carries out its activities in terms of Vedas, there are these 4 varnas in the varnashram system: the Brahmanas, Kshatriyas, Vaishyas, Shudras. இந்த நாகரிகமான சமூகத்துல கூட அந்த 4 வகையான பிரிவுகள் இருக்கு. மனித நாகரிகமான சமூகத்துல கூட வேதங்களினால் வழி நடத்தப்படும் சமூகத்தினால கூட 4 வகையான பிரிவுகள் இருக்கு: பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர.
they're divided according to the predominance of what one of these three modes or two of these three modes. அவர்கள் இந்த 4 பிரிவு எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 3 குணங்கள்ல எந்தெந்த பிரிவை ஒரு பிரிவிலையும் ஒரு பிரதானமா ஒரு குணத்தை கொண்டிருக்காங்க. அந்த குணத்தின் அடிப்படையிலே தான் இந்த 4 பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. Mostly in this world people are activated by passion. பெரும்பாலும் இந்த உலகத்துல மக்கள் எல்லோரும் பார்த்தோம்னா அவங்க இந்த தீவிர குணத்தினால ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. Action means passion. ஒரு செயல் அப்படின்னாலே அதுல அதனோட அர்த்தமே அந்த தீவிரம் தான். Kshatriyas are almost purely in the mode of passion. சத்திரியர்கள் அந்த 4 வர்ணத்துல சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் பிரதானமாக தீவிர குணத்துல இருக்காங்க. So are the Vaishyas, but they have some mixture of tamoguna as well, ignorance. வைஷ்யர்கள் அவங்கள பார்த்தோம்னா இந்த தீவிர குணத்துக்கும் அறியாமை குணத்துக்கும் கலவையில இருக்கிறாங்க. Shudras and less, they are generally in the mode of ignorance. சூத்ரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க அறியாமை குணத்துல இருக்காங்க. Brahmanas are in the mode of goodness. அதே சமயம் பிராமணர்கள் பிரதானமாக நற்குணத்துல இருக்காங்க. But the point of this verse, Bhagavad Gita 7:13, is that everybody is covered by some form of these modes, three modes of nature. ஆனால் இந்த ஸ்லோகம் 7:13ல என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, அந்த 4 வர்ணத்துல எந்த பிரிவா இருந்தாலும் பெரும்பான்மையாக இந்த 3 குணங்களால் கவரப்பட்டிருக்கிறார்கள். And they're not only covered but mohitam, they're bewildered also. These are the two functions of Maya. அவங்க கவரப்படுவது மட்டுமல்ல, அவங்க மயக்கவும் படுறாங்க, அறியாமையிலும் ஆழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் 2 மாயையோட 2 செயல்கள். So after coming to the human form of life, one finally has an opportunity to re-establish Krishna consciousness. ஆனால் இந்த ஜீவாத்மா பல்வேறு வகையான அந்த உயிரினங்களோட உடல்ல கடந்து மனித உடலை பெறும்போது, அந்த மனித உடல்ல இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. Oh, even those in the mode of goodness cannot actually understand the Supreme Lord. நற்குணத்துல இருக்கிறவங்களால கூட பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. So what to speak of those who are in passion and ignorance? அப்படி இருக்கிறப்போ நம்ம தீவிர குணத்தையும் அறியாமை குணத்தினாலும் மூடப்பட்டவங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? But because Krishna consciousness is transcendental to these modes, and Krishna consciousness is awakened by the person who created and controls these modes, that is to say Krishna, therefore we can become Krishna conscious, but only by divine grace. ஆனால் கிருஷ்ண பக்தி என்பது இந்த 3 குணங்களையும் கடந்து தெய்வீகமானது. ஏன்னா கிருஷ்ணர் என்பவர் இந்த 3 குணங்கள்ல கட்டுப்படுத்தப்படாதவர் இல்லாதனால, அவரே கட்டுப்பாட்டாளராய் இருக்கிறதுனால, அவருடைய கருணையினால கிருஷ்ண பக்தி எடுக்கிறவங்க இந்த குணத்தோட ஆதிக்கத்துல இருந்தாலும் அவங்களால பகவானை உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. So Prabhupada, returning to Prabhupada's purport, we are given the example or the analogy of a cloud in the sky which seems to cover the sun. அப்போ இந்த பொருளுரையில பிரபுபாதரோட ஒரு எடுத்துக்காட்டுக்கு திரும்ப பார்த்தோம்னா, இந்த சூரியனால மேகம் உருவாக்கப்படுகிறது, ஆனா அந்த மேகமே அந்த சூரியனை மறைக்குது. அந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த பொருளுரையில இருக்கு. The sun is never covered by the cloud. சூரியன் என்பது மேகத்தினால மறைக்கப்படுவதில்லை எப்பவுமே. The sun creates the clouds by evaporating ocean water. ஆனா அந்த சூரியன் தான் என்ன பண்ணுது, அந்த கடல்ல இருக்க நீரை நீராவியாக்கி அந்த மேகத்தையே உண்டு பண்ணுது. But the sun, the clouds cover our vision. Hamani drishti gochara. ஆனால் அந்த மேகமானது நம்மளோட பார்வையை மறைக்குது. நம்ம சூரியனை பார்க்கறோம் இல்லையா, அந்த பார்வையை தான் மேகம் மறைக்குது. So similarly, the Lord is never covered by his Maya potency, but the Maya potency covers our vision of him. This is our problem. அதே மாதிரி இந்த எடுத்துக்காட்டுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாயை பகவானை மறைக்கிறது இல்ல,
மாறாக ஜீவாத்மாக்களை வந்து பகவானுடைய அறிவை வந்து ஜீவாத்மா அந்த மாயை வந்து மறைக்குது, ஜீவாத்மாக்களையும் வந்து மறைக்குது. So if you get covered, that's proof that you're not God. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த மாயையால கவரப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம கடவுள் கிடையாது. And the definition of God is somebody who is controlling this maya. So கடவுள் அப்படின்றதுக்கு வார்த்தைக்கான ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த மாயையால மறைக்கப்படுவது இல்லை, யாரு மறைக்கப்படுவதில்லையோ அவரே கடவுள். Now the next verse that Srila Prabhupada's purport quotes is from 1st Canto, chapter 7, text number 4. இன்னொரு பதத்தை வந்து பிரபுபாதர் மேற்கோள் காட்டுகிறார். அது 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். That's the same passage that we've mentioned already, that mentions that Maya is standing nearby the Supreme Lord. அதை பத்தி ஏற்கனவே நம்ம விளக்கி இருந்தோம். என்னன்னா மாயை என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல விலகி இருக்குது பகவான் கிட்ட இருந்து. Bhakti yogena manasi samyak pranihiteamale apashyat purusham purnam mayam cha yat apashrayam. Vyasadeva says that he fixed his mind, perfectly engaging it by linking it in devotional service without any tinge of materialism. அதுல இவரோட ஸ்ரீ பிரபுபாதர் அவர்கள் பொருளறையில தராரு. வியாசதேவர் அவர்கள் அவர் என்ன பண்றாரு, பகவான் மீதான தனது கவனத்தை எண்ணத்தை அவர் வந்து எந்த ஒரு ஜட கலங்கமும் இல்லாம பகவான் மீது தன்னோட கவனத்தை அவர் செலுத்துறாரு. And he engaged in bhakti yoga without any tinge of material desire. Yes. அவரு பக்தி யோகம் எந்த ஒரு ஜட கலங்கமும் இல்லாம அவர் வந்து பக்தி யோகத்துல ஈடுபடுறாரு. And thereby he saw the absolute personality of Godhead along with his external energy, which was under his full control. Tada pashrayam. அப்படி அவர் செய்யறப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, பகவான முழுமுதற் கடவுள் பகவானையும் தரிசிக்கிறாரு. அவர் கூடவே அவரோட ஜடசக்தியும் இருக்கிறதையும் அவர் பார்க்கிறாரு. So Srila Prabhupada's purport on that verse emphasizes that one can only understand the Lord by this bhakti process. இதுல பிரபுபாதர் இதனால என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, பகவானை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா பக்தி யோகியால மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. The absolute personality of God, it is perfect. இந்த முழுமுதற் கடவுள் அப்படின்றவர் வந்து முழுக்க பக்குவமானவர். I think that in Tamil, usually in Prabhupada's books, this Supreme Personality of God is being translated as Paramapurusha, no? Not sure. Supreme Personality of God, Prabhu? See, I'm hearing this word a lot when I'm listening to the translations here. It's mentioning Paramapurusha. Oh, okay. Anyway, not a big deal. I was just curious. Mudar Kadavul also is used, Prabhu, interchangeably. Paramapurusha, Mudar Kadavul. Okay. Anyway, so the original person has manifold energies, and 3 of them are especially important, according to Vishnu Purana. இந்த பகவானோட பலதரப்பட்ட சக்தியில 3 சக்திகள் பிரதானமாக குறிப்பிடப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்துல. The internal potency means Srimati Radharani. இந்த அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. The external potency means Mahamaya. பகிரங்க சக்தி மகாமாயா. And the marginal potency, Tatastha Shakti, that is us, the living entities. We can go into the internal or we can stay in the external, according to our wish. இந்த இடைப்பட்ட சக்தி தான் ஜீவர்களாகிய நாம என்ன பண்ணலாம், ஒண்ணு நம்ம அந்தரங்க சக்திக்குள்ள போக முடியும், இல்லைன்னா பகிரங்க சக்தியால ஆளப்படலாம். So the external energy is what's being discussed in this verse, where we mentioned 2 potencies that cover us and delude us. இந்த பகிரங்க சக்தி தான் இந்த பதத்துல விளக்கப்பட்டிருக்கு. அதனோட 2 செயல்களை பார்த்தோம். பகிரங்க சக்தியோட 2 செயல்களை பார்த்தோம். ஒண்ணு ஜீவர்களை மறைக்கிறது, இன்னொன்னு ஜீவர்களை மயக்கும் அறியாமையில ஆழ்த்துறது. But according to Bhagavatam 1.7.4, this is completely under his control, this process of Maya.
ஆனால் பாகவதம் 1.7.4 அந்த பதத்தின் பொருள்படி இந்த மாயையானது பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. We mentioned already from Brahma Samhita, she is controlling, she's maintaining, and she's destroying all the entire cosmic manifestation, Maya. நம்ம பிரம்ம சமீதையில ஒரு பதத்துல நம்ம குறிப்பிட்டிருந்தோம். என்னன்னா இந்த மாயையானது உற்பத்தி செய்வது, அதை காப்பது, அதை அழிப்பது, இந்த 3 செயல்களையும் மாயாசக்தி செய்கிறது. But her activities are carried out in accordance with Govinda's will. ஆனால் இந்த மாயையோட செயல்கள் எல்லாம் வந்து பகவான் கோவிந்தரோட அவரோட மேற்பார்வையினால்தான் செய்யப்படுது. That is explained in this verse, today's verse, as yadrichaya leelaya, his own sweet will. Same thing. அதுதான் இந்த பதத்துல விளக்கி இருக்காங்க. என்னன்னா யத்ருச்சயா லீலையா, அவருடைய பகவானுடைய சுய விருப்பத்தின் பேரில். So this Parama Purusha cannot be anyone but Sri Krishna. அதனால இந்த பரமபுருஷர் அப்படின்றது வந்து வேற யாரும் இருக்க முடியாது, அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். And let's return to Srila Prabhupada's purport on today's verse. திரும்பவும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய அந்த பொருளறிக்கு திரும்ப வருவோம். Just as darkness cannot cover the sun, similarly Maya cannot cover Krishna. எப்படி வந்து இருள் வந்து ஒளியை சூரியனை மூட முடியாதோ அதுபோல மாயா என்பது வந்து பகவானை வந்து மூட முடியாது. Neither of these two potencies of Mahamaya can cover the Lord, although they cover us. இந்த மாயையோட இந்த 2 செயல்கள் அப்படியே வந்து ஜீவர்களாகிய நம்மள வந்து அது முடியாது. I mean to say that she can cover and she can delude us, but she can do neither to the Supreme Lord. என்னன்னா எப்படி வந்து இந்த மாயை சக்தி நம்மள வந்து கவரவும் செய்து நம்மள அறியாமலே ஆழ்த்துது, அது ரெண்டத்தையும் வந்து பகவானிடம் அது செய்ய முடியாது. Just as a cloud cannot possibly threaten the sun. எப்படி வந்து ஒரு மேகம் என்பது வந்து ஒரு சூரியனுக்கு எந்த ஒரு ஆபத்தையுமோ எந்த ஒரு பாதகமோ செய்ய முடியாதோ அது போல. Now this is why the Supreme Lord is called Vibhu in this verse. Vibhu means he's powerful. இதனோட ஒரு அர்த்தம் தான் இந்த பதத்துல விபு என்ற வார்த்தையில வந்து விளக்கப்படுது. விபு அப்படின்னா சர்வ சக்தி படைத்தவர். One little sentence in Srila Prabhupada's purport, but it's very, very important. இதுல ஒரு சின்ன வாக்கியம் இருக்கு பிரபுபாதரோட பொருளுரையில, ஆனா அது ரொம்பவே முக்கியமானது. Okay, so as the appearance of the cloud is accepted by the sun, so the appearance of the material energy is accepted by the Lord. That's being described in today's verse. இதுல இந்த ஸ்லோகத்துல எப்படி வந்து சூரியன் வந்து ஒரு மேகத்தை உண்டு பண்ணி அதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை போலவே பகவான் வந்து இந்த ஜடசக்தியை படைத்து அதையும் வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். The important thing for all of us being conditioned souls to remember is that this material energy is utilized by the Lord to create this material world, but that doesn't mean that it affects him in any way. என்னன்னா இதுல இருந்து நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவான் வந்து இந்த ஜட சக்தியை உபயோகித்து இந்த ஜட உலகை உண்டாக்குகிறார், உற்பத்தி செய்கிறார். ஆனால் அவர் அந்த ஜட சக்தியினால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாவதில்லை. That's the part that's hard for us to imagine, because everything that we experience is affected by Maya. இந்த ஒரு பகுதி தான் நம்மளால புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா நம்மளோட அனுபவத்துல நாம பார்த்த வரைக்கும் எல்லா உயிர்வாழிகளும் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த ஜடசக்தியினால பாதிக்கப்படுறாங்க. That's why we're called conditioned souls. We're conditioned by this experience. Artificial experience conditions us. அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஜீவர்களுக்கு வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம வந்து இந்த செயற்கையான ஒரு இருப்புனால கட்டுப்படுத்தப்படுகிறோம். So the Lord accepts the material energy for his material pastimes in creating, maintaining, and dissolving this world through Maya. அதனால பகவான் வந்து இந்த ஜடசக்தியை ஏற்றுக்கொள்கிறார். எதுக்காக அப்படின்னா இந்த உலகை வந்து படைத்து காத்து அதனோட அழிக்க அவரோட லீலைகளுக்காக இந்த ஜடசக்தியை அவர் ஏற்றுக்கிறாரு. But we don't do that. ஆனா இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல.
we're actually covered by that Maya. We're actually deluded by that Maya. We're under the influence of that Maya. This is the difference between us and God. ஆனால் நம்ம என்ன ஆகிறோம், நம்ம வந்து இந்த மாயா சக்தினால கவரப்பட்டிருக்கோம், இந்த மாயா சக்தினால அறியாமையில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கோம், இந்த மாயினால நம்ம மாயோட ஆதிக்கத்துல நாம இருக்கோம். அதுதான் நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். We cannot even understand the functioning of this material energy. What to speak of understanding the Supreme Lord beyond it? நம்மளால இந்த ஜட சக்தியோட ஒரு இயக்கத்தை கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல பகவானை எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா பகவான்றவர் வந்து இந்த ஜட சக்திக்கு அப்பாற்பட்டவர். Therefore, the analogy is very fitting, just like clouds and the sun. அதனாலதான் இந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணம். இந்த மேகமும் இந்த சூரியனுக்கும், மேகத்தையும் சூரியனையும் வைத்து கொடுக்கப்பட்ட உதாரணம் மிகவும் பொருத்தமானது. Our perception of a cloud from the ground is very different from the sun's perception of the cloud in the sky. நம்ம வந்து இந்த மேகத்தை, இந்த தரையில பூமியில இருந்து நம்ம மேகத்தை பார்க்கிற பார்வை, அதனோட ஒரு அனுபவம் என்பது சூரியன் வந்து எப்படி அந்த மேகத்தை பார்க்குமோ அதனோட ஒரு நிலை என்ன அப்படின்றது முற்றிலும் வேறுபட்டது. Dashatakara-dhari kalamashadhvangsakari. The sun is considered to have 10,000 hands in the form of his kirana, rays. இந்த சூரியன் எனப்படுபவர் அவருக்கு வந்து 10,000 கரங்கள் இருக்காம். கரங்கள்னா சூரிய கதிர்கள், அதனால அது அந்த கதிர்களே கரங்களா இருக்கு. Those 10,000 hands are pulling water out of the ocean and forming it into clouds and moving them around here and there. அந்த 10,000 கரங்கள் மூலமா அவரு சூரிய பகவான் என்ன பண்றாரு, அந்த கடலோட நீரை அப்படியே கையில எடுத்து அதை மேகமா உண்டாக்கி அதை அப்படியே அதை என்ன பண்றாரு, அதை நகர்த்துறாரு. From Surya's perspective, every single cloud in the world is visible all at once. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஒரு மேகமும் ஒரே சமயத்துல அவரால் பார்க்க முடியும். But from our perspective, we can only see one or two clouds at a time. We can't see all of them. ஆனா நம்மளோட பார்வையில இருந்து பார்க்கும்போது எப்படி நம்மளோட அனுபவம் எப்படி இருக்கு, ஒன்னு அல்லது 2 மேகங்களை வேணா நம்மளோட நிலையில இருந்து, நம்மளோட இடத்துல இருந்து பார்க்கிறோம். What to speak of controlling any of them? We have no say in the matter. When it rains, we get wet, period. இது அதனால நம்ம பார்க்கறதே வந்து 1-2 மேகம் அப்படின்றப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கான பேச்சே இல்லையே. எங்க மழை பெய்யும் போது என்ன பண்றோம், நம்ம நனையதான் வேண்டியிருக்கு, வேற எதுவும் பண்ண முடியாது. So in this way we have to understand the Supreme Lord in his transcendental position. He is accepting this material energy only as a pastime, and that pastime is love for us, compassion upon us. அதனால இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானோட தெய்வீகமான நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள் இருந்து வேறுபட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவர் எதுக்கு பண்றாருன்னா, இந்த ஜடசக்தியை அவர் ஏற்றுக்கொள்வதே வந்து ஒரு லீலையா தான் பண்றாரு. அந்த லீலையுமே இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் மீதான அன்பினால அவர் இந்த லீலையை செய்யறாரு. He is so kind that he's giving all of us a chance to come to one place apart from all the good devotees and work out our problems until we're ready to go home again. அதனால அவர் பகவான் இது மூலமா என்ன பண்றாரு, இது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை தராரு. என்னன்னா பக்தர்களோட சங்கத்துல வந்து திரும்ப பகவானோட அவரோட உலகத்துக்கு திரும்ப போனோம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை செய்யறாரு அவர். So what an offense it is when the Supreme Lord comes here and we think that he's just like one of us. We think he's also covered by some cloud. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பகவான் அவரோட லீலைக்காக இந்த உலகத்துக்கு வரும்போது அவரே நம்மள ஒருவரா நினைக்கிறோம். அவரும் வந்து ஜடசக்தியால கவரப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். Avajananti mam murhad manushin tanam ashritaha. Krishna says, those who are like fools, acids, they think that I've been forced to take a material body by karma in the same way that they have. பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, கண்டிக்கிறாரு. என்னன்னா முட்டாள்கள் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பகவானும் வந்து கர்மத்தினால பந்தப்படுத்தப்பட்டு இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு பகவத்கீதையில. So this Sankhya philosophy here in this verse we're just discussing that the Lord voluntarily accepts Prakriti for his own purposes. அதனால இந்த சாங்கிய தத்துவத்தில இந்த பதத்துல இருந்து நம்ம என்ன அறியறோம் அப்படின்னா, பகவான் வந்து அவரோட சுய விருப்பத்தின் பேரில்
இந்த ஜடசக்தியை அவரோட லீலைக்காக ஏற்றுக்கொள்கிறார். We have to understand this very clearly. That's called sambandha jnana. It's very necessary. இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் சம்பந்த ஞானம் என்று அழைக்கப்படுது. Unless we understand this very clearly, then we commit offense. நம்ம சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அபராதம் ஆயிடும். Just like I was hearing Srila Prabhupada lecture this morning. இன்னைக்கு நான் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களோட ஒரு உபன்யாசத்தை கேட்டுட்டு இருந்தேன். A teacher is writing on the board A, B, C. ஒரு ஆசிரியர் ஒரு ABC அப்படின்னு ஒரு பள்ளியில ஒரு பலகையில எழுதிட்டு இருக்காங்க. I don't know how you do this in Tamil. E, U. Yes, Prabhu. Okay, so the student should not foolishly conclude that the teacher is trying to learn the alphabet also. அதனால இத பார்க்கும்போது அந்த பள்ளியில இருக்க குழந்தைகள் அந்த மாணவர்கள் முட்டாள்தனமா எப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னா அந்த ஆசிரியரும் அந்த AAE எல்லாம் எழுதி கத்துக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. Or another analogy given, the prisoners. Sometimes the governor will come to visit a prison house. இன்னொரு உதாரணமும் பிரபுபாதர் பிரசித்தமா கொடுக்கறது என்னன்னா ஒரு சிறைச்சாலையில ஒரு ஆளுநர் இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் பொறுப்புல இருக்கிறவர் சிறைச்சாலைய மேற்பார்வையிடுறதுக்காக அந்த சிறைச்சாலை உள்ள வர்றாரு. So the prisoner should not foolishly conclude that, see, look, he's in here too. He's a criminal just like us. அந்த சிறையில இருக்க ஒரு முட்டாள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதோ வந்திருக்காரு ஒரு ஆளுநர் ஒரு உயர் பதவியில இருக்கிறவரு அவரும் நம்மள மாதிரிதான் ஒரு குற்றவாளி நம்மள போலவே சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். So in this way, if we analyze, the Sankhya process is one of analysis. If we analyze and if we cultivate this sambandha jnana, then we can disassemble these offensive tendencies that we all have. அதனால இந்த சாங்கிய தத்துவம் மூலமா இதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஆராய்வதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பகவானோட உன்னதமான ஒரு நிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன நம்ம பயன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்துக்கள் இல்லாம அதன் மூலமா அபராதம் செய்யாம இருக்கலாம். Or to use the postmodern lingo, we can deconstruct these misconceptions of ours. அப்போ இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இந்த தவறான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உடை தெரியணும். And then we can practice bhakti yoga with no problem, no obstruction. இது மாதிரியான ஒரு தவறான கருத்துக்கள் இருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்னா நம்ம பக்தி யோகத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளால தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும். Prema bhakti is impossible without an arjana vritti. பிரேம பக்தி அப்படின்றது அந்த நிலையை அடைவது என்பது அனர்த்த நிவர்த்தியை கடக்காம அதை அடைய முடியாது. And anartha vritti is impossible without sambandha jnana. அனர்த்த நிவர்த்தி அப்படின்றது இந்த சம்பந்த ஞானம் அப்படின்றத இல்லாம அந்த ஞானத்தை பெறாம அது சாத்தியம் இல்லை அதை அந்த நிலையை கடக்கிறது. And that is the contribution of Kapila Deva in this section of the Bhagavatam, Sankhya. அதுக்காக தான் கபிலதேவர் இந்த பாகவதம் இந்த அத்தியாயத்துல சாங்கிய தத்துவத்தை நம்மளுக்கு தந்திருக்காரு. In Bhagavat Gita also, Krishna mentions Sankhya philosophy so much, it's very important. பகவத்கீதையிலும் கூட பகவான் சாங்கிய தத்துவத்தை ரொம்ப விரிவா விளக்கமா தந்திருக்காரு, அதனால அது ரொம்ப முக்கியம். Okay, so we'll stop here. Does anyone have any questions or any comments? நம்ம நிறுத்திப்போம். பக்தர்களுக்கு யாருக்கைனா கேள்வி கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? Kishori Priya has her hand raised. Hare Krishna, Prabhuji, Nandavatmanam. As we were going through this purport, the one thing that comes to mind is that the Lord has made it so difficult, almost impossible. I mean, it's like, why? What's the hope? And then you concluded by saying it's out of His compassion. It just doesn't go together, like what compassion? Because why do you, Maya by itself has two functions. One is to cover and to delude us. And, there seems to be practically very little hope
And so how do we understand this as compassion? Because I was reading from the same chapter, 7th chapter of Bhagavad Gita, where so that verse, the Lord says that once we turn to another devata or demigod, then I, sitting as Paramatma within, I just strengthen that devotion. So putting that in context with this, it just seems like it's all odds against us. So how do we understand this? How do we understand this as compassion? Well, the problem is that you're looking at the sun through the clouds. You need to translate the question first of all. Matajiyoda kelvi enna Mataji, I'll just summarize Mataji. Let's just see if it captures the question. மத்தஜோட கேள்வி என்னன்னா, இந்த ஸ்லோகம், இந்த பதம், இந்த ஆச்சாரியர்களோட விளக்குரை, இது எல்லாத்தையும் பாக்குறப்போ இந்த மாயையிலிருந்து விடுபடுவது என்பது சாதாரணமாவே தெரியல, அது சாத்தியமாவே தெரியல. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பெரிய முடிச்சா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது கடைசியா பிரபுஜி இன்னைக்கு கிளாஸ்ல இறுதியா இதெல்லாம் பகவானோட கருணை அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜீவன் இந்த மாயில இருந்து விடுபடுறதுன்றது சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில இது ஒரு கருணை அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? And my quick answer is that this is the attitude of someone who is looking at the sun from the perspective of someone who is covered by a cloud. இதுக்கான பதில் அப்படி என்னன்னா, சுருக்கமான ஒரு பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யார் ஒருவர் சூரியனோட பார்வையில இருந்து மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கோ, அவர் சூரியனை மேகத்தின் வழியா பாக்குறதுனாலதான் இந்த மாதிரியான சந்தேகம் வருது. The only thing that stacks the odds against us is our own choice. ஏன் இவ்வளவு கடுமையான விஷயங்கள் நம்ம மேல திணிக்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு பதில் என்னன்னா, இதெல்லாம் நம்மளோட தேர்வு தான். Krishna has not given us all these problems. We have caused these problems for ourselves. கிருஷ்ணர் பகவான் எந்த ஜீவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரல, இதெல்லாம் நம்மளே உண்டாக்கிக்கிட்டதுதான். Nobody says, nowhere does Krishna advise anyone to come to this material world. We did that. எங்கேயுமே கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்திற்கு ஜீவர்களை வர சொல்லி எங்கேயும் சொல்லல. அது நம்மளோட சுய தேர்வு தான். Krishna still has not abandoned us. He comes with us as Paramatma every step of the way. In all 8,400,000 bodies, he's right there, watching like a parent. இது இப்படி நம்ம சுய தேர்வுனால, நம்ம சுதந்திரத்தினால இந்த ஜடவுலருக்கு நம்ம இருந்தாலும் பகவான் நம்மள அவர் விடுறதே இல்லை. அவர் பரமாத்மாவா 84 லட்சம் உயிரினங்களோடவும் கூடவே தான் வராரு. He's sending Srila Prabhupada, he's sending the Vedas, he's sending the deities in so many temples everywhere you look, especially in India. You can't get away from God. ஸ்ரீல பிரபுபாதர் அனுப்புறாரு, ஆச்சாரியர்கள் அனுப்புறாரு, எல்லா இடத்துலயும் மூளை முடுக்கெல்லாம் பகவானோட கோயில்கள், விக்கிரகங்கள், இது எல்லாத்தையும் அவர் தராரு. அவர்கிட்ட இருந்து நம்ம விலகியே செல்ல முடியாத அளவுக்கு அவர் எல்லா ஒரு வசதிகளையும் நம்மளுக்கு தராரு. Tulsi is there, sacred rivers are there, so devotees are there. So every facility is being given to us at every step. இங்க புனிதமான ஸ்தலங்கள் இருக்கு, புனிதமான ஆறுகள் இருக்கு, பக்தர்கள் இருக்காங்க, எல்லா சலுகைகள், எல்லா வசதிகளையும் பகவான் நம்மளுக்கு தந்திருக்காரு. But we'd rather turn on something else and watch something else. ஆனா நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற எதுலயோ கவனத்தை செலுத்துறோம். And cultivate that antithetical attachment. That's what we would choose to do. அப்படி நம்ம வேற பக்கம் நம்ம முகத்தை திருப்பி நம்ம வேற திசையில நம்மளோட பற்றுகளை வளர்த்துக்கிறோம். All these things make the bhakti process more difficult. இது போல நம்மளா வேற பக்கம் நம்ம பற்றுகளை வளர்த்துக்கிறதுனால இந்த பக்தி யோகம்ன்றது என்ன ஆகுது? சிரமமாயிடுது. And then we turn around and blame God as if he's trying to cause us problems. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தப்புறம் என்ன பண்றோம்? நம்ம பகவானை திரும்பி திட்ட ஆரம்பிக்கிறோம். அவரால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றோம். This is exactly the mentality that is mentioned in Bhagavad Gita. இந்த ஒரு மனோபாவம் தான் பகவத்கீதையில குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Asuram bhavam ashrataha.
ஆசுரம் பாவ ஆசிரிதஹ அப்படின்னு பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கு. So it's not really that difficult, but we have cultivated such an artificial and wrong-headed mentality for so long that of course it's difficult. What do you expect? இது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா இது ஏன் இவ்வளவு கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து செயற்கையாகவும் தவறான ஒரு கருத்துகளும் நம்மளோட பற்றுகளையும் வளர்த்துக்கிட்டு இத அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம மாத்தி வச்சிருக்கோம். I just happened to open my browser earlier this evening and I came across some Indian news site. I don't remember which one. இன்னைக்கு நான் அந்த கம்ப்யூட்டர்ல கணினியில ஒரு எதேச்சையா அதை திறக்கிறப்போ ஒரு இந்திய ஒரு செய்தி ஒரு இணையதளத்தை பார்க்க வேண்டியிருந்தது. Comparatively speaking, Western news outlets are a little more subtle. Indian news outlets are very crude, very gross, to my perspective at least. ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மேலை நாடுகள்ல இருக்க அந்த ஒரு செய்தி நிறுவனங்கள், அங்க வர செய்திகள் என்பது கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கு, கொஞ்சம் எளிமையா இருக்கு, இலகுவா இருக்கு. ஆனா இந்தியாவில இருக்க ஒரு செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கொஞ்சம் கொடூரமா இருக்கு. So, for example, 10 things that you should do every morning. I saw this thing. There's an article, 10 things that you should do every morning to improve your life. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, தினமும் நீங்க காலையில ஒரு 10 விஷயம் செய்யணும், உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு 10 விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு சில செய்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது. So, you have to drink water, you should exercise, you should maybe plan your day, you should meditate for at least 5 minutes, just to focus your thoughts. Adi. அதுல சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க காலையில தண்ணி குடிக்கணும், சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யணும், சிறிது நேரம் தியானம் செய்யணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருந்தது. And not one of them has anything to do with something other than yourself. அதுல இருந்த அந்த 10 விஷயங்கள்ல உங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயம் கூட உங்களை தவிர்த்து வேற ஒரு விஷயமே இல்ல, உங்களை பத்தியே இருந்தது. And one of them says you should cultivate gratitude. Shows the lady going like this. Anjali pose. அந்த 10 விஷயத்துல ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. It's like that's the closest they can get to theism without freaking out. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னன்னா, பகவானை பற்றி இறைவனுக்கு அருகில அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயமா இருந்தது. And even if it tells you to meditate, it doesn't tell you what you're supposed to meditate on. அந்த தியானம் செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவும் கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு பரிந்துரையும். ஆனா எதன் மீது, யார் மீது, எது மீது தியானம் செய்யணும் அப்படின்றது அங்க இல்ல. 10 options are given. Every last one of them is godless. Every last one of them is focused on your own material life only. அந்த 10 விஷயங்களையும் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமும் கடவுளை பற்றியது இல்ல. அதெல்லாம் வந்து அந்த செய்யறவங்களை மனிதரை பற்றியது, அதுவும் அந்த ஜடை வாழ்க்கை, அந்த ஜடை இருப்பை பற்றியது. So there's only 10 options given and they're all the same option, really, if you think about it. There's only one option given. அப்ப இதுல பார்த்தோம்னா அந்த 10 வகையான பரிந்துரைகளையும் பார்த்தோம்னா அது ஒரே ஒரு பரிந்துரை தான் அதுல. Where is there any hint of bhajan at all? Doing something selfless. What to speak of worshiping without any personal desire? There's no mention of it. அந்த 10 விஷயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பஜன், ஒரு கீர்த்தன் அது கூட இல்ல. பகவானை பற்றி பாடுற விஷயம் கூட அதுல இல்ல. அதாவது சுயநலம் இல்லாத விஷயம் ஒண்ணு கூட இல்ல அந்த 10 விஷயத்துல. இதுல நம்ம பகவான் கிட்ட வந்து எந்த ஒரு சுயநலத்தோடும் இல்லாம போறத பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? So what happens to a person who reads this stuff every single day religiously? ஆனா அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை படிக்கிறவங்க தினமும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க, என்ன நிலைமைக்கு போவாங்க? And I said that it's gross. This is like subtle. It gets worse from there. It gets more gross. What so and so movie star was wearing, somebody else's
private parts, something else about, I mean, just crass, very crass. இது ஒரு விஷயம். இந்த எடுத்துக்காட்டே இப்படி இருக்குன்னா இன்னும் வேற வர செய்திகளை பத்தி சொல்றது என்ன இருக்கு? நடிகர் நடிகைகள் பத்தி வர செய்தி இருக்கு, அவங்களோட அந்தரங்க விஷயங்களை பத்தி ஒரு சில செய்திகள் இருக்கு. இதெல்லாம் தான் நிரம்பி இருக்கு இந்த செய்தித்தாள்கள்ல. And of course, if it's South India, there will be the ever-present jewelry ads. நம்ம சொல்ல தேவையில்ல, தெற்கு இந்தியா பார்த்தோம்னா நகைக்கடை விளம்பரம் தான் அது மொத்தமா இருக்கு அந்த செய்தித்தாள்கள்ல. As if it's even more important than rice with yogurt. ஏதோ இந்த நகைகள் வந்து நம்ம சாதத்துக்கும் தயிரையும் விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்ற மாதிரி இந்த விளம்பரங்கள் இருக்கு. So, I mean, how can a person have any chance if your head is stuffed with this kind of association on a daily basis? Of course you're going to be agitated out of your mind for sense gratification, and that's going to make Krishna consciousness difficult. இப்போ இந்த மாதிரியான செய்திகளை தினம் படிக்கவங்க மனசுல என்னதான் இருக்கும்? வெறும் புலனின்பத்திற்கான ஒரு முயற்சிகளும் புலனின்பத்திற்கான ஒரு எண்ணங்களும் தான் இருக்கும் அவங்களோட மனசுல. இந்த மாதிரியான ஒரு களங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால பக்தி பண்ண முடியும்? But if instead you take Krishna consciousness on Krishna's terms, and he's giving you a 4-step program, think of me, worship me, be a devotee, bow down. That's all you have to do. And if you take that seriously, then yes, you will cultivate Krishna consciousness. It will become very simple, very easy. ஆனா இதற்கு மாறாக கிருஷ்ண பக்தி என்பது கிருஷ்ணரோட பரிந்துரை என்னன்னு பாக்குறோம். பகவத் கீதை சொல்றாரு, 4 விஷயங்களை சொல்றாரு. நீ என்ன பத்தியே நினை, என்ன வழிபடு, எனக்கு நமஸ்காரம் செய். அந்த அவரோட பரிந்துரைகளை ஏற்றுக்கிட்டு அவரோட பக்தி செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்மளால பக்தியை பயிற்சி பண்ண முடியும். But it's a choice. ஆனா இங்கதான் வந்து ஒரு ஜீவனுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு, அவங்களோட சுய தேர்வு இருக்கு. So what's the biggest influence on the choices that we make? சோ அதனால என்னன்னா நம்மளோட தேர்வு அப்படின்றது, அதனோட பாதிப்பு அப்படின்றது பெருசா இருக்கு நம்மளோட வாழ்க்கையில. Sangha, your association. அப்போ இந்த தேர்வு அப்படின்றது எதை வச்சு, எதனோட ஆதிக்கத்தினால நம்மளோட அந்த தேர்வு எல்லாம் இருக்கும் அப்படின்னா பக்தர்களோட சங்கத்தை அடிப்படையா வச்சுதான் நம்மளோட தேர்வுகளும் இருக்கும். Sangat sanjayate kama. That's what we've been describing so far. இப்போ இந்த சங்கத்தோட முக்கியத்துவத்தை தான் இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். We're constantly embracing the material energy with all our heart and soul, and then we wonder why Krishna is making it hard for us to become Krishna conscious. Who do you think you're fooling? நம்ம என்ன பண்றோம், இந்த ஜடசக்தியே ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே நம்ம பிரதானமா ஏற்றுக்கொள்வதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த பக்தின்ற விஷயம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா தோன்றுது. அப்படி அது நம்மளோட தேர்வுனாலதான் அப்படி கடினமாகுது. Therefore Govinda Das, the Kavi, he says, Bhajahure man Shri Nandanandan Abhay Charanarvindare Durlabha Janama Durlabha Manava Janma Satsange Taraho Ebhava Sinture. You instead fix your mind on Nandanandan and keeping good association in this rare human birth while you can cross over this ocean of material existence. That's the alternative. அதனாலதான் கோவிந்ததாஸ் அப்படின்றவர் எழுதுறாரு, என்னன்னா உங்க மனதை வந்து பகவான் மேல செலுத்துங்க, பக்தர்களோட சங்கத்துல இருங்க. இதன் மூலமா இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறது எவ்வளவு கடினமா இருந்தாலும் இந்த 2 விஷயங்கள் மூலமா நம்மளால எளிதா கடந்துடலாம். We're ordinary people. We're not big Sanskrit scholars. We're not Vedantists, yogis, tapasvis, ityadi. நாம சாதாரணமான ஜீவர்கள். நாம வந்து ஒரு வேதாந்திகள் அல்ல, ஒரு பெரிய யோகிகள் அல்ல, சாங்கிய தத்துவாதிகள் அல்ல. But that's why it's been made so simple for us. If you want to reduce it to one formula, here's my formula. Sadhu Sangha, Sarva Shastra Koi, Lava Matra, Sadhu Sangha, Sarva Siddhi Hoi. You'll get all perfection. But just, you have this much power. You can choose good association or bad association. Not any moron can do this. அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரே ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா பக்தர்களோட சங்கம். அந்த பக்தர்களோட சங்கத்து மூலமா நம்மளோட தேர்வுகள் வந்து நல்லதாவும் அமையும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல அது எதிர்மறையா அமையும். Otherwise, if we allow our minds to be controlled by others and our senses to be controlled by
them indirectly, then of course Krishna consciousness will become very difficult. We'll try to figure out how can Krishna be so mean to us. அதனால இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சங்கத்தை சரியாக எடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களை வந்து நம்ம மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறோம், நம்மளோட புலன்களை அடுத்தவங்க கட்டுப்படுத்த அனுமதிக்கிறோம். இதெல்லாம் பண்ண அப்புறம் கிருஷ்ண பக்தி கண்டிப்பா என்ன ஆகும், கடினமான ஒரு விஷயமா தான் ஆகும். Better to be sarala-siddha and just follow the simple path that Krishna is giving, and then everything comes easy. Pratyaksha-anumam dharmyam susukam kartam. அதனால கிருஷ்ணனோட பரிந்துரையை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இது மொத்த வழிமுறையுமே ரொம்ப எளிமையா இருக்கும். Okay. Yes, Prabhuji, thank you. Right, Shiva Kumar has a question also. Krishna Prabhu. One question, when I was listening to Srila Prabhupada's lecture sometime back, I think it was also there in one of the purport, Prabhu, I don't recollect. Prabhupada is explaining the 3 into 3, the three gunas, it gets multiplied into 9, and 9 into 9, 81. And just surprisingly, I heard that 2 days back that 81 roughly equates to the 8.4 lakhs of species, something he was telling, Prabhu. I did not quite, so I just wanted to check with you, Prabhu. Yeah, translate that. Yes, Prabhu. Krishna, ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களோட ஒரு உபன்யாசம் கேட்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த முக்குணங்கள்ல வந்து அதை பெருக்கணும்னா 3 பெருக்கணும்னா 9 பெருக்கணும்னா 81. அந்த 81 என்பது வந்து தோராயமாக 8.84 லட்சம். 81ன்றது வந்து தோராயமாக 84 லட்சம் வகையான உயிர்வாழிகள். அதனுடைய ஒரு அந்த எண்களை அவர் வந்து அது சமப்படுத்துறாரு. அது என்ன அப்படின்னு அது எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதான் கேள்வி. So these are the 3 modes. This Gunamayi Prakriti that we've been discussing tonight, she is manifesting in terms of Sattva, Rajas, and Tamas, and those are like the primary colors, red, blue, yellow. Then they mix. இந்த பதத்தை பத்தி அதுதான் விளக்கம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். என்னன்னா இந்த 3 முக்குணங்கள், அதுதான் குணமயி 3 முக்குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ். அது எதுக்கு ஒப்பிடப்படுது அப்படின்னா அந்த 3 வர்ணங்கள், அடிப்படை வர்ணங்களுக்கு ஒப்பிடப்படுது. அந்த வர்ணங்களை என்ன பண்ணலாம், கலக்க ஆரம்பிக்கலாம். And then you get the secondary colors. Red and yellow is orange, and blue and green is or blue and yellow is green, etc., etc. You get 9 colors. 9 times 9, 81. 81 times 81, 6,561. And it goes on from there. Yes, this is how we have 8,400,000 different species. அப்போ இந்த 3 குணங்களையும் நம்ம எதுக்கு ஒப்பிடப்படுதுன்னா 3 வர்ணங்களுக்கு ஒப்பிடப்படுது. அப்போ இந்த 3 வர்ணங்களையும் கலவையை கலந்தோம்னா என்ன ஆகுது, இரண்டாவது வகையான வர்ணங்கள் கிடைக்குது. உதாரணமா இந்த நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் கலந்தோம்னா அது ஒரு வர்ணம் கிடைக்குது. அந்த மாதிரி 3 வர்ணங்களும் கலந்தோம்னா 9 வர்ணங்கள் கிடைக்குது. அந்த 9ஐயும் திரும்ப கலந்தோம்னா இன்னொரு 81 வர்ணம். அந்த மாதிரி பெருக்கிக்கிட்டே போனோம்னா பல லட்சம் வர்ணங்கள் கிடைக்குது நம்மளுக்கு. அது மாதிரிதான் இந்த பல்வேறுபட்ட உயிர்வாழிகளும் அதுக்கு ஒப்பிடப்படுது. In Vrindavan, everyone hangs their wet laundry on the roof. விருந்தாவனத்துல என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்னா தங்களோட ஆடைகள், நனைந்த ஆடைகளை வந்து மாடியில உலர்த்துறாங்க. But you have to put a cage on the roof to protect your wet laundry from the monkeys. ஆனா என்ன பண்ணணும், அந்த நனைந்த ஆடைகளை வந்து ஒரு கூண்டுல வச்சு பாதுகாக்கணும். இல்லைன்னா குரங்குகள் வந்து அதை பெரிய நாசம் பண்ணிடும். So because the monkeys they like the sound of ripping cloth, they'll come when nobody's looking and they'll just tear up all your laundry. You'll find shreds waving in the breeze. அதனால என்ன ஆகுதுன்னா அப்படின்னா அந்த கூண்டுல அதை பாதுகாக்கலன்னா குரங்குகள் வந்து அந்த ஆடைகள்லாம் கிழிச்சு அதுல ஒரு அதை கிழிச்சு அதை நாசம் செய்தது. So I was hanging the laundry and I could hear some movement on the roof of the cage. அப்போ ஒரு நாள் வந்து என்னாச்சு, நான் அந்த மேல வந்து அந்த கூண்டுல வந்து ஏதோ ஒரு யாரோ போற மாதிரி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டது எனக்கு மேல. The roof is made out of corrugated metal, so it makes a loud noise when the monkeys run on it. They like to make noise also.
அந்த வீட்டு மாடியில வந்து ஒரு உலோகத்தால ஆனது, அதனால அந்த குரங்குகள் அந்த மேல மாடியில ஓடுறப்போ இங்கும் அங்கும் போறப்போ அது ஒரு சத்தத்தை உண்டு பண்ணும். So in Vrindavan you can't go anywhere without a big stick because you always need one for the monkeys. அதனால விருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பு இல்லாம வெளியில எங்கேயும் போக முடியாது, குரங்களோட தொல்லை அதிகம். So the monkeys are making noise on the roof. I took the stick and tapped on the roof a few times from the ceiling. அப்ப என்ன பச்சு, ஒரு நாள் வந்து அந்த குரங்குகள் மேல சத்தம் ரொம்ப போட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ண, அந்த கம்பை எடுத்து அந்த மேல அந்த கூரையை வந்து அந்த வீட்டோட கூரையை வந்து தட்டினேன். Then a few seconds later I saw out of the corner of my eye something in my peripheral vision. Sorry Prabhu, I saw something out of the corner of my eye a few seconds later. அப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூரையை தட்டின அப்புறம் ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் என்னோட பார்வையோட ஒரு மூலையில ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். It was a small upside down fuzzy head of a monkey looking to see what would cause that noise. இது ஒரு குரங்கனோட தலை. அது வந்து என்ன ஆகுது, மேல கூரையில இருந்து உள்ள தலையை வந்து வீட்டுக்குள்ள விட்டு இந்த கூரை யாரு தட்டுறது, என்ன சத்தம் அப்படின்னு பாக்குது. Monkeys have this curious nature. குரங்குகளுக்கு இந்த ஆர்வம் ரொம்ப இருக்கு. Charles Darwin thought that men came from monkeys because we also have similar nature. சார்லஸ் டார்வின் அவரோட தத்துவம் என்னன்னா, குரங்குகள்ல இருந்துதான் மனிதன் பிறந்து வந்தான் அப்படின்றது அவரோட தத்துவம். ஏன்னா அந்த குரங்குகளுக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம மனிதர்களுக்கு இருக்குன்றதுனால. When children come to Vrindavan, they always like the monkeys. They get attracted to the monkeys. குழந்தைகள் எப்பவுமே இந்த விருந்தாவனத்துக்கு வரப்போ அவங்க வந்து இந்த குரங்குகளை ரொம்ப விரும்புறாங்க. அவங்க they like the monkeys because the monkeys are just like people. அவங்க ஏன் அந்த குரங்குகளை விரும்புறாங்கன்னா, குரங்குகளை பார்த்தா அதுவும் மனிதர்களை போலவே இருக்கிறதுனால அதை விரும்புறாங்க. Small fuzzy mischievous people. ஒரு சின்ன ஒரு குழப்பமான அவர் என்ன செய்வாரு அப்படின்னு தெரியாத மாதிரியான சின்ன பசங்க மாதிரியான குரங்குகள். In other words, people are just like monkeys. இன்னொரு வகையில சொல்லணும்னா மனிதர்களும் குரங்குகள் போலதான். So I was thinking 8,400,000 different species. What does it take to get birth in this or that species? What do you actually have, what kind of consciousness do you have to cultivate to take birth as a monkey? அப்போ அந்த குரங்கு அன்னைக்கு பாக்குறப்போ அந்த கூரையில இருந்து தலையை விட்டுட்டு பார்த்தது இல்லையா, அப்ப அதை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அப்ப அந்த நம்மளோட உணர்வு வந்து என்ன மாதிரியான குணங்களோட தாக்கத்துல இருந்ததுன்னா இந்த குரங்கனோட பிறவி எடுக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சேன். You just have to enthusiastically embrace whatever stupid idea your crazy mind gives you. And then that's the requirement for taking birth as a monkey. So அப்போ இப்படி யோசிக்கிறப்போ என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எந்த ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கருத்து வந்தாலும் அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும் கண்மூடித்தனமா. அந்த மாதிரியான ஒரு உணர்வுல இருந்தோம்னா இந்த குரங்கனோட ஒரு உடலை எடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா இருக்கலாம். Now that's primarily there in the mode of ignorance, monkeys. அப்போ அது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த குரங்கு பிரதானமா வந்து அறியாமையோட ஒரு குணத்துல இருக்கு. What about demigod? அப்போ தேவர்கள் பத்தி என்ன சொல்றது? இப்போ cow, plant, பசு, தாவரங்கள், kinnara, rakshasa. There's so many different kinds of species. கிண்ணறர்கள், ராட்சசர்கள், அப்போ பல்வேறுபட்ட உயிரினங்கள் இனங்கள் இருக்கு. This is part of the Sankhya project to eliminate. No, I don't want to go down that avenue. No, not that one either. No, not this. Neti. இதுதான் சாங்கிய தத்துவத்தோட ஒரு விஷயம். என்னன்னா இது எதில் விளக்கணும், இது வேண்டாம், நான் இந்த மாதிரி உயிரினங்கள்ல பிறப்பெடுக்க கூடாது, இந்த உயிரினங்கள்ல பிறப்பெடுக்க கூடாது அப்படின்னு ஒண்ணா விளக்கிட்டு வரணும். அதுதான் நேத்தி அப்படின்றது. Before we can seriously inquire where is Krishna, we have to seriously inquire, am I going to take another human birth or something else? அப்போ நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறப்போ ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். என்னன்னா, எந்த மாதிரியான பிறப்பை நம்ம எடுக்க போறோம்? அடுத்து மனித பிறப்பு தானே அது, இல்ல வேற மாதிரி எதனா இருக்க போதா?
So, Sankhya, Sambandha Gyan in general is meant for this. We've described already. I hope I'm answering your question because I'm kind of rambling now. அப்போ நம்ம அந்த சம்பந்த ஞானம் அப்படின்றத பத்தி நம்ம அந்த பதத்துல பார்த்தோம். அதுவும் இதுவும் தொடர்புடைய விஷயம் தான் அது. Okay. Yes, Hare Krishna. Thank you all very much for listening patiently, and we look forward to many such meetings in the future. While this lifetime lasts, while the world as we know it lasts, these are very uncertain times. So we should value with gratitude, since that's what the newspaper advised, what opportunity we've been given by divine grace of Lord Krishna in the form of Srila Prabhupada, and in particular in the form of these wonderful, wonderful books. All glories to Srila Prabhupada. Vanchakalpatarubhyascha kripasindhubhyacha paritanam bhavanebhyo vaishnavebhyo namo namaha. Hare Krishna. Hare Krishna Prabhu, Dandavat Pranams Prabhu. அவரு என்ன சொன்னாருன்னா பிரபு, நிறைய பேச ஃபாலோ பண்ண வரைக்கும் சொல்றேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணீங்களா பிரபு? போயிட்டு இருக்கா? இருக்கட்டுமா? அவர் என்ன பிரபுஜி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான சங்கம் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எடுத்திருக்கிற சங்கம், இந்த வகுப்பு, இந்த பாகவதம் வகுப்பு, இதுல இருக்கக்கூடிய நமக்கான சங்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. மேலும் இப்போ உலகத்தோட சூழ்நிலையை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள், எவ்வளவு ஒரு அசாதாரணமான நிலை இருக்கு, இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அப்படின்றப்போ இதனோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து இந்த சங்கம், இந்த வகுப்பை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்து அதனோட ஒரு பயனை வந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படின்ற அதுதான் சொல்றாரு பிரபு. எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, கண்டினியூஸா பேசுறதுனால ஞாபகம் இல்லை பிரபு, பட் இதுதான் சொன்னார் பிரபு. ஹரே கிருஷ்ணா.